ஆப்கி அதாலத்தில் அருண் ஷௌரி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் தன்னுடைய கட்சிக்கு பாரமாகிவிட்டார். நான் உங்களோட ஹிஸ்டரிய பார்க்கும்போது தெரிய வந்தது, காலேஜில் நீங்க ஹாக்கி விளையாடுவீங்க, ஹாக்கி டீம்ல கேப்டனா இருந்தீங்க. ஆமா. கேப்டன்னா டீம்ல எல்லாரையும் ஒன்னா சேர்த்து கூட்டிட்டு போகணும். அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் மத்த எல்லாரையும் பின்னாடி விட்டுட்டு நீங்க மட்டும் முன்னாடி போயிட்டீங்க. அது அசைன்மெண்ட்டை பொறுத்தது. நீங்க டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி பேசுனீங்க. அது ஒரு கான்ட்ரோவர்ஷியல் அசைன்மெண்ட். யார் பண்ணாலும் எதிர்ப்பு வரும். இங்கிலாந்துல கூட கவர்மெண்ட் கம்பெனி செல் பண்ணும்போது அங்கேயும் இந்த மாதிரி கான்ட்ரோவர்சியும் வரும். ஏன்னா அது மத்தவங்களுடைய ஆட்சி பொறுப்புகளை மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. ஆனா அது வெளிநாட்டு பாலிசியா இருந்தா அது ஒரு பெரிய கான்ட்ரோவர்சியா மாறாது. இதுதான் உங்க கட்சியில இருக்கிற சில பேர் சொன்னாங்க, அருண் ஷௌரிங்கிற தலைவர் கட்சிக்கு ஒரு பாரம் ஆயிட்டாரு. ஏன்னா நீங்க செஞ்ச பிரைவேடைசேஷன்னால, நீங்க எடுத்த சில முடிவுகளால ஜனங்களோட மனசுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி தேர்தல்ல ஓட்டு கிடைக்காம போயிடுன்னு சொல்றாங்க. இல்ல, எனக்கு அப்படி தோணல. நான் எதுக்கு சொல்றேன்னா, பஞ்சாப்ல ஓட்டு நடந்தது, அங்க சொத்து விற்பனைய பாராட்டுனாங்க. மத்திய பிரதேசத்துல, ராஜஸ்தான்ல எந்த ஒரு பாதிப்பும் இதுல ஏற்படல. ஆனா மத்த இடங்களே எஃபெக்ட் ஆச்சு. அதுக்கு வேற சில காரணங்கள்லாம் இருக்கலாம். இல்ல, இதுக்கு ஒரு காரணம் தான் இருக்கும். சோனியா காந்தியோட பாப்புலாரிட்டியால நீங்க பின்தங்கிட்டீங்க. இல்ல, அதுவும் இருக்கலாம். இதுக்கு முன்னாடி நடந்தது பாருங்க. அவங்களும் தோல்விகளை சந்திக்கிறாங்க. அவங்கள ரொம்ப புத்திசாலின்னு சொல்லுவாங்க. அது கோவா ஜார்க்கண்ட் விஷயத்துல அதுக்கான விளைவு தெரிஞ்சுது. இன்னைக்கு ஒரு சில மினிஸ்டர்ஸ்களை துணையா வச்சுக்கிட்டு, அதனால பாத்தீங்கன்னா டாக்டர் மன்மோகன் சிங் மாதிரி நல்ல மனிதர்களோட இமேஜை கெடுக்கிற மாதிரி இருந்தா அது புத்திசாலித்தனம் சொல்ல முடியாது. என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க நரேந்திர மோடி மாதிரி சில பேர் சொல்ற இந்துத்துவ பார்வையோட ஆளுங்கோட வேலை பார்க்கும்போது அது பத்தி என்ன சொல்றீங்க? நான் தனி நபரை டார்கெட் பண்ணி பேச மாட்டேன். நீங்க மிஸ்டர் நரேந்திர மோடி அவரு பேரை சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு அப்படி ஒரு மனோபாவம் இருந்ததில்ல. அதாவது மீடியா தான் அப்படி ஒரு இமேஜை உருவாக்குது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, வளர்ச்சி திட்டங்கள்ல மிஸ்டர் நரேந்திர மோடியோட ஆட்சியில பாத்தீங்கன்னா, குஜராத்ல நீங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு எக்ஸாம்பிளும் கிடையாது. 2 வருஷத்துல அரசு வரவுகள்ல 3ல ஒரு பகுதியை யாரு குறைச்சிருக்காங்க? எத்தனை பேர் இது மாதிரி அன்பாப்புலர் டிசிஷனை எடுத்திருக்காங்க? விவசாயத்துல மின்சார விலையை உயர்த்தி, பஸ் டிக்கெட் விலையை உயர்த்தி, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் சார்ஜஸ் எல்லாம் உயர்த்தி தன்னிறைவா நிறுத்தி கொள்ற மாதிரி செய்யறது. எம்எல்ஏஸ் எல்லாம் அவர் மேல ஏன் கோவமா இருக்காங்க? ஏன்னா அவரு எந்த ஒரு கார்ப்பரேஷன் தலைவரையும் எம்எல்ஏ ஆக்கல. அந்த மாதிரி எம்எல்ஏஸ் இல்ல. சோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே நல்லாட்சிக்கு தேவையான விஷயங்கள். ஆனா அருண் சார், பப்ளிக் பார்வை என்னன்னா, குஜராத்ல நடந்த கலவர நேரத்துல நரேந்திர மோடி ஆட்சிதான் இருந்தது. அவங்க ஆட்சி அதை நிறுத்துறதுக்கு பதிலா அதை தூண்டுச்சுன்னு சொல்றாங்க. சார், இத பாருங்க, பப்ளிக்ல நிறைய கருத்துகள் இருக்கு. ஆனா நீங்க நரேந்திர மோடி சார நீங்க இங்க வர வச்சாதான் அதுக்கான டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாரு. அதே மாதிரி என்னோட கருத்து என்னன்னா, மீடியா உருவாக்குன இமேஜை வச்சு ஒருத்தரை நம்ம ஜட்ஜ் பண்ண கூடாது. ஏன்னா நான் என் விஷயத்திலே பார்த்திருக்கேன். அதாவது உள்ள நடந்த விஷயங்களை விட்டுட்டு இவங்க மாத்தி என்னெல்லாம் விஷயம் சொன்னாங்க. இந்த மாதிரி என்னுடைய அனுபவங்களே இதுல நிறைய இருக்கு. அதாவது கேள்வியே இப்படி இருக்குதுன்னா, பப்ளிக்கோட பார்வை இப்படி இருக்குன்னா, மீடியால இருந்து அப்படி ஒரு பார்வை ஏற்பட்டிருக்குன்னா, நான் உங்ககிட்ட என்னுடைய ரெக்வெஸ்ட வைக்கிறேன். ஒன்னு நீங்க ஃபேக்ட்ஸ ஆராயணும், இல்ல நேரடியா அவரே கூப்பிட்டு விசாரிக்கணும். அதாவது அருண் ஷௌரி சார், நீங்க ஜேர்னலிஸ்டா இருந்தபோது பப்ளிக்கு ஒரு பார்வையை உருவாக்குனீங்க. அது சரி. ஆனா இன்னைக்கு இருக்கிற மீடியா திரு நரேந்திர மோடிக்கு அவர்களுக்கு எதிரா பார்வையை உருவாக்குதுன்னா அது தப்புன்னு சொல்றீங்க. அப்ப நீங்களும் மீடியாவை தான் திட்டுறீங்க. இல்ல இல்ல சார், அதாவது நான் ஜேர்னலிஸ்டா இருந்தப்போ எனக்கு ஒரு கருத்து இருந்தது. அதாவது நான் சொல்றதுதான் சரி, பப்ளிக் என் கருத்தை ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கல. நம்மளுடைய கடமை என்னன்னா உண்மைகளை முன்வைக்கிறது. பப்ளிக் அந்த விஷயங்களை பத்தி அலசி ஆராயணும், யோசிக்கணும், ஒரு முடிவு எடுக்கணும். பப்ளிக் ஒருத்தர் சொல்றத பின்பற்ற ஆரம்பிச்சா டெமோக்ரஸி நடக்காது. ஜெயலலிதாவுக்கு எதிரா கரப்ஷன் சார்ஜஸ் ப்ரூவ் ஆனாலும் அவங்க தேர்தல்ல நிக்கும்போது அவங்க ஜெயிச்சிடுறாங்க. மன்மோகன் சிங் சவுத் டெல்லியில நின்னு அவர் தோத்து போயிடுறாரு. அதனாலதான் நான் சொல்றேன், பப்ளிக் எல்லா விஷயத்தையும் தீவிரமா யோசிக்கணும், அதோட விளைவுகளை பத்தி யோசிக்கணும். அவங்க ஓட் பண்ணும்போது இந்த எல்லா விஷயங்களும் சிந்திச்சுதான் ஓட் பண்ணணும்.
இன்னொரு விஷயம், நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரஷரை உண்டாக்கணும். அப்பதான் சட்டத்துல மாற்றங்கள் ஏற்படும். அதனால தான் உங்கள மாதிரி ஆளுங்க எலெக்ஷன்ல நிக்கிறது இல்லையா? நாங்க நிக்கிறதுக்கு யாரும் எங்களுக்கு சீட் கொடுக்கறது இல்லையே. நீங்க என்ன விட்டுருங்க. இப்போ என்ன மாதிரியான நிலைமை ஏற்பட்டிருக்குன்னா, அதாவது டாக்டர் மன்மோகன் சிங் மாதிரியான நபர்கள் தேர்தலில் நிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்குன்னா, இது ரொம்ப சீரியஸான சிச்சுவேஷன். இது பத்தி நாடு முழுவதும் நல்லா யோசிக்கணும். இந்த நிலைமை இப்படியே போச்சுன்னா அது மட்டும் இல்ல, இன்னைக்கு என்ன நடக்குதுங்கிறதையும் பார்க்கணும். நம்முடைய எலக்ட்ரல் சிஸ்டம் இவ்வளவு மோசமா இருக்குன்னா, அதை சரி பண்ண ரிஃபார்ம்ஸ் பண்ணவும் விரும்பலன்னா, இந்த கான்ஸ்டிடியூஷனை ஃபாதர்ஸ் உருவாக்குனாங்கன்னா, அதை பத்தி அப்படியே சீரியஸா எடுத்துக்காம அப்படியே விட்டுட்டாங்கன்னா, இதை பத்தி குற்றம் சொல்லி என்ன இருக்கு? ஒரே ஒரு கேள்வி, உங்க கட்சி உங்ககிட்ட நீங்க லோக்சபா தேர்தல்ல நிக்கணும்னு சொன்னா நீங்க அதை தேர்ந்தெடுப்பீங்களா இல்ல ராஜ்யசபா வழியை தான் தேர்ந்தெடுப்பீங்களா? அதெல்லாம் கட்சி தான் முடிவெடுக்கும். ஒருவேளை இவருக்கு சீட் கொடுக்க கூடாதுன்னு கட்சி முடிவெடுக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ல நான் தோத்துட்டு இருக்கேன்னு அவங்க நினைச்சா, அதுக்கப்புறம் இவருக்கு லோக்சபா சீட் எல்லாம் போகக்கூடாதுன்னு கூட அவங்க முடிவெடுக்கலாம். எதுவா இருந்தாலும் அவங்க தான் முடிவெடுப்பாங்க.